குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை 11ஆம் நாள் 11/11/3/2025 செவ்வாய்க்கிழமை, மார்ச் மாதம், குரோதி வருடம் மாசி மாதம் 27ஆம் நாள், துவாதசி திதி. இன்றைக்கு வந்து துவாதசி திதி வந்து 10:30 வரைக்கும் இருக்குது. அதற்கு பிறகு வந்து திரையோதசி திதி வந்துடுது. ஆயில்ய நட்சத்திரம், தியாஜிதம், சித்தயோகம், பிரதோஷம். சிவபெருமானுக்குரிய இன்று பிரதோஷம். சிவபெருமான் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அப்படி இல்லைன்னா வீட்லேயே நினைச்சு கும்பிடுங்க. நீங்கள் வந்து திருவாசகம் படிங்க. சிவபெருமானுக்குரிய எந்த இது இருக்கோ அதை படிங்க. ஓம் நம சிவாய என்னும் மந்திரத்தை சொல்லுங்கள். வீட்லேயே நின்ன இடத்துல இருந்தே நீங்கள் சொல்லுங்கள். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்று சௌமிய நாராயண பெருமாள் சூர்ணா அபிஷேகம் திருக்கோஷ்டியூரில் தோலுக்கினியானின் பவனி குரங்கணி ஸ்ரீ முத்துமாலையம்மன் பவனி. இன்றைய சூரிய உதயம் வந்து 6:28, கும்பநாளிகை வந்து 0:38, திதி வந்து திரையோதசி திதி. 10:30 மேலே திரையோதசி திதி. அது வரைக்கும் துவாதசி திதி. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் 1, ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி சூரியன், மீனத்தில் ராகு புதன் சுக்கிரன். நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை காலை 7:30 to 8:30, மாலை 1:00 to 2:30. கௌரி நல்ல நேரம் வந்து 10:00 to 11, மாலை 7:30 to 8:30. இன்றைக்கு பரிகாரம் வந்து பால். ராகு காலம் 3 to 4:30, குளிகன் 12 to 1:30, யமகண்டம் 9 to 10:30. இன்றைக்கி பூராட நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம். இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை, முருகப்பெருமானுக்குரிய நாள், சிவபெருமானுக்குரிய பிரதோஷம். இது வந்து சந்திராசிரமம், போராட நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம். புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். இறை சிந்தனையில் இருங்க. இன்றைய ராசி பலன்: மேசம் பரிசு, ரிஷபம் தனம், மிதுனம் தேர்ச்சி, கடகம் செலவு, சிம்மம் ஓய்வு, கன்னி சினம், துலாம் நஷ்டம், விருச்சிகம் மறதி, தனுசு ஆதரவு, மகரம் பக்தி, கும்பம் சலனம், மீனம் உயர்வு. நாளைய விசேஷங்கள் என்னன்னு பார்த்துடலாமா? நாளைய விசேஷங்கள்: நாளை ஸ்ரீ மாசி மகம். நாளைக்கு அமிர்த யோகம், சித்த யோகம், மாசி மகம், ஸ்ரீ நடராஜர் அபிஷேகம். நாளைக்கு திரையோதசி திதி. அதற்கு பிறகு சதுர்தசி. நாளைக்கு வந்து சுப முகூர்த்த நாள் வருது, ரொம்ப நல்ல நாள். அதனால் வந்து நாளைக்கு நடராஜர் அபிஷேகத்துக்கு போங்க. அப்படி இல்லைன்னா முடிஞ்சால் உங்களுக்கு ஏதாவது அபிஷேகத்துக்கு பொருள் வாங்கி கொடுங்க. அப்படி இல்லைன்னா போய் தரிசனம் மட்டுமாவது பண்ணிட்டு வாங்க நடராஜருக்கு. அதற்கு பிறகு நமக்கு வந்து நாளைக்கு மாசி மகம். 14ஆம் தேதி வந்து நமக்கு காரடையான் நோன்பு. 14ஆம் தேதி வந்து காரடையான் நோன்பு. வரவே மாட்டேங்குது. 13 வந்து ஹோலி பண்டிகை. திதி வந்து பௌர்ணமி திதி. 13ஆம் நாள் வந்து வியாழக்கிழமை, பௌர்ணமி திதி. அதே மாதிரி இன்றைக்கி ரம்ஜான் வந்து 10ஆம் நாள். இன்றைக்கி வந்து 13 வியாழக்கிழமை வந்து பௌர்ணமி. அதற்கு பிறகு 14 காரடையான் நோன்பு. வெள்ளிக்கிழமை வந்து காரடையான் நோன்பு. ஆனால் அன்னைக்கு வந்து மாலையில் தான் வருதுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஷட்சீதி புண்ணிய காலம் 14ஆம் தேதி. 15ஆம் தேதி என்னது? பங்குனி 1ஆம் தேதி. பங்குனி 1ஆம் தேதி மாற்றுத்திறனாளிகள் தினம். திருச்சி. 15ஆம் தேதி சனிக்கிழமை வந்து மாதம் பிறக்குது. பங்குனி மாதம் பிறக்கின்றது. அதே மாதிரி அன்னைக்கு வந்து மாற்றுத்திறனாளிகள் தினம். நீங்கள் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு ஆதரவு கொடுங்க. உங்களால் முடிந்ததை செய்யுங்க. அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வரிசையாக எல்லாம் பார்த்துட்டு வந்துருக்கோம்.
அதற்கு பிறகு உடல் ஆரோக்கியத்திற்கு என்ன செய்வது? உடல் ஆரோக்கியத்திற்கு இன்றைக்கி நான் எண்ணெய் நல்லா தேங்காய் எண்ணெய் 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு அப்படியே கண்ணில் உள்ள தலைவலி அப்படியே இறங்குது. அவ்வளோ ஒரு நல்லா உணர்ந்தேன். அதே மாதிரி நீங்கள் செய்யுங்க. சளி இருமல் தொல்லை ரொம்ப இருமலாக இருந்ததுன்னா குளிர் ரொம்ப ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு சிலருக்கு ஒத்துக்காதுன்னா குடிக்காதீங்க. இன்றைக்கி இருங்க ஏதாவது ஒரு உடல் சம்மந்தப்பட்டது நம்ம சொல்லி ஆகணும். இல்லை, வெந்தயம் நீரிழிவு நோயை கட்டுப்படுத்துகிறது. மோருடன் சேர்த்து குடிக்கும்போது வயிற்றுப்போக்கையும் நீக்குகிறது. அது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். மல்லிகை பூவிலிருந்து எடுக்கப்படும் எண்ணெய் உடலில் ஏற்படும் பல வகை நோய்களை குணப்படுத்த உதவுகிறது. வெந்தயம் இயற்கையாகவே குளிர்ச்சித்தன்மை உடையது. குளிர்காய்ச்சல் உள்ளவர்கள் வெங்காயத்துடன், இது எனக்கு தெரியலைங்க, வேண்டாம், இதனை எனக்கு பிடிக்கல, எனக்கு பயமாக இருக்குது. வெங்காயத்தோடு மிளகு சேர்த்து சாப்பிட சொல்கிறாங்க, அது எனக்கு உடன்பாடு இல்லை. தினமும் குளிர்ச்சியான ஆகாரம் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு காலையிலேயே மோடம் போட்டிருக்கு, இருட்டாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான். ஆனால் எல்லா ஊர்லேயும் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குதுங்கிறாங்க. இளநீர் அசிடிட்டியை குறைக்க உதவும் மற்றும் வெயில் காலத்தில் உடலை குளிர்ச்சியாக வைத்துக்கொள்ள உதவுகிறது. எங்கள் ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் 50 ரூபா சொல்கிறாங்க, எல்லாம் ஒரு இதுன்னா. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் மாசி மாதம் மார்ச், இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை 27ஆம் நாள். ருண விமோசன பிரதோஷம் இன்று. காஞ்சி ஸ்ரீ ஜெயேந்திரர் ஆராதனை. விவாகம் நாளைக்கு. சுப முகூர்த்த நாள். நடராஜர் அபிஷேகம். காமதனம். ஸ்மார்த்த மாத நரசிம்ம சதுர்த்தி. மாசி மகம். அதனால ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம் இன்னைக்கு பிரதோஷங்கிறதுனால ஏதோ ஒரு சிவபெருமான் செடியாய வல்வினிகள் தீர்க்கும் திருமாலை நெடியானே வெங்கடவான் இன் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் மரம்பெயரும் கிடந்தீங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனும். இன்னைக்கு நாம் திருவாசகத்திலிருந்து ஒரு இது படிக்கலாம். இந்த புக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ பெருசு, அவ்வளோ அழகாக இருக்குது. நாங்கள் புத்தக கண்காட்சியில் வாங்கணும். திருவாசகம் மூலம் பெரிய எழுத்துக்கள் மாணிக்க வாசக பெருமாள். வாட்டமில்லா மாணிக்க வாசகன் இன்வாசத்தை கேட்டபொழுது அங்கிருந்து கீழ்ப்பறவை சாதிகளும் வேட்டமும் பொல்லா விளங்கினமும் மெய்ஞான நாட்டமுறும் எனில் இங்கு நானொருதல் வியப்பன்றோ. சிவபுராணம். கீர்த்தி திரு அகவல். போற்றி திரு அகவல். திருச்சதகம். நீத்தல் விண்ணப்பம். திருவெம்பாவை. திரு அம்மானை. ஆசைப்பத்து. அடைக்கலப்பத்து. ஆசைப்பத்து. அதிசயப்பத்து. புணர்ச்சிப்பத்து. வாழாப்பத்து. அருட்பத்து. திருக்கழுக்குன்றம் பதிகம். கண்டப்பத்து. இதில் முற்றோதல்ல எல்லாமே படிப்பாங்க. குலைத்தப்பத்து. உயிருணிப்பத்து. அச்சப்பத்து. திருபாண்டி பதிப்பகம். அச்சோப்பதிகம் 178 படித்து சிவபுராணம் படிங்க. அச்சோ 118.
அச்சோப்பதிகம் தில்லையில் அருளியது அனுபவ வழி அறியாமை கலிவிருத்தம் திருச்சிற்றம்பலம். இது ஒரு 2 பாட்டாக பாடிக்கலாம். முத்திநெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனை பத்திநெறி அறிவித்து பழவினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி எனையாண்ட அத்தன் எனக்கு அருளியவாறு ஆர்பெறுவார் அச்சோவே. நெறியல்லா நெறிதன்னை நெறியாக நினைவேனை நீ சிறுநெறிகள் சேராமே திருவருளே சேரும் வண்ணம் குறிவொன்றும் இல்லாத கூத்தந்தன் கூத்தை எனக்கு அறியும் வண்ணம் அருளியவார் ஆர்பெறுவார் அச்சோவே. பொய்யெல்லாம் மெய்யென்று புனர்முளையார் போகத்தே மையலுறக் கடவேனை மாளாமே காத்தருளி தையலிடம் கொண்டபிரான் தன்கழலே சேரும் வண்ணம் ஐயனெனக்கு அருளியவாறு ஆர்பெறுவார் அச்சோவே. மன்னதனில் பிறந்தெய்த்து மாண்டுவிழக் கடவேனை எண்ணமிலா அன்பருளி எனையாண்டிற்று என்னையும் தன் கண்ண வெண்ணீரு அணிவித்து தூய் நெறியே சேரும் வண்ணம் அண்ணல் எனக்கு அருளியவாறே ஆர்பெறுவார் அச்சோவே. இந்த அச்சோப்பதிகம் நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொன்றும் அது அவ்வளவு ஒரு இது. நீங்கள் இன்றைக்கி பாராயணம் பண்ணுங்கள். திருவாசகம் சிவபுராணம் படிங்க. இன்றைக்கி ரொம்ப லேட் ஆயிடுச்சு. சிவபுராணம் படிங்க. இன்றைக்கி சிவபெருமானை நினைக்கிறது தான் நம்ம அவ்வளோ ஒரு இது. ஓம் நம சிவாய என்னும் மந்திரத்தை சொல்லுங்கள். என்ன உங்களால் முடியுதோ அதை படிங்க. ஆனால் கட்டாயம் இதை செய்யுங்க. ரொம்ப 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 நல்லது. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன், நல்ல தகவலை தரேன். அதே மாதிரி என்னோடய ஷார்ட் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அச்சோப்பதிகம் ஒவ்வொன்றும் ஒரு நாளைக்கு பண்ணுங்கள். இந்த முற்றோதெல்லாம் பண்ணுவாங்க. எல்லா கோவில்லையும் நீங்கள் கலந்துக்கோங்க. முடிந்து வந்த போது கலந்துக்கோங்க. ஏன்னா தொழில் இருக்கும், எவ்வளவோ இதெல்லாம் இருக்கும். அதனால் உங்களால் என்ன முடியுதோ அதை செய்யுங்க. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.